என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த புதன்கிழமையின் இரவில் உன்னை நான் தேடி வர ஒரு மிகப்பெரிய காரணம் உண்டு. ஏனென்றால் நாளைய தினம் மாலை நேரம் சரியாக 5 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளாக உன் வீட்டிற்கு ஒரு ஆண் வரப்போகின்றார். அவர் வருவதற்கான காரணமும் அவர் யார் என்றும் நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக உன் தாயானவள் எனக்கு நீ நன்றி சொல்ல வருவாய். வராகி சொன்ன விஷயம் எத்தனை உண்மையானது! நல்ல வேளை அம்மா நமக்கு இன்றே சொல்லிவிட்டால், இல்லை என்றால் நாம் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளாமலேயே இருந்திருப்போமே என்று நினைத்து என் குழந்தை, நீ நிச்சயமாக கலங்கி விடுவாய். உனக்கான எல்லாவற்றையுமே நான் சரியாக சொல்லிக் கொடுக்கும் நேரம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் விடியும் பொழுது அது உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கொடுக்கும் என்பதனை நான் தெரிந்து கொண்ட பிறகு அதை உனக்கு ஒரு பொழுதும் சொல்லிவிடாமல் நான் இருக்க முடியாதல்லவா? உன்னை தேடி நான் வருகின்ற நேரம், இந்த வராகி சொல்லக்கூடிய மாற்றங்கள் அத்தனையிலும் உன் வாழ்க்கை அழகாக மிளிரப்போவதை நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய். நான் எதற்காக உன்னோடு வருகின்றேன், என்ன காரணத்திற்காக உன்னோடு நான் பயணிக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வராகியினுடைய அன்பு எப்பொழுதுமே உனக்கு கிடைக்காத ஒரு அன்பு கிடையாது. இந்த வராகியினுடைய அன்பு எந்த சூழ்நிலையிலும் உனக்கு காயங்களை கொடுக்கின்ற அன்பு கிடையாது. காயங்களே இல்லாமல் இல்லை என்று சொல்வதை விட, வருகின்ற காயங்களை எதிர்கொள்ளும் மன வலிமையை உனக்கு கொடுக்கின்ற அன்பு இந்த தாயின் அன்பு. நான் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற ஆழமான கருத்தை நீ எப்பொழுது எல்லாம் ஏற்றுக்கொள்கிறாயோ அப்பொழுது எல்லாம் உன் வாழ்க்கையின் பிரகாசம், உன் எதிர்காலம் பிரகாசமாக இருப்பதை உன்னால் கண்டுகொள்ள முடியும். இவள் என்ன சொல்வது, நாம் என்ன கேட்பது? இவள் சொல்வதை கேட்டுவிட்டால் மட்டும் நமக்கு நல்லது நடந்து விடுமா என்ன என்று நீ யோசித்து கொண்டிருப்பாயானால், நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை எதை கொடுத்தாலுமே அந்த இடத்தில் நீ எதையுமே முழுமையாக அனுபவித்து விட மாட்டாய். உனக்கு நடப்பது நல்லது கெட்டது என்று உன்னாலேயே பிரித்தறிய முடியாது. இந்த வராகி உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நினைத்து, எதையெல்லாம் யோசித்து உனக்கு நான் எதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை சற்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம். வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை நோக்கி நம் பயணம் இருந்திருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை நோக்கி நம்முடைய பயணம் இருந்திருக்கிறது. சில நேரங்களில் சந்தோஷமும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கத்தான் செய்திருக்கின்றது என்றால், நிச்சயமாக இதனை நீ உணர்ந்திட வேண்டும் அல்லவா? இந்த நேரம் நாமாக நின்று நமக்கு விரும்பியபடி நாம் ஆசைப்படுகின்ற சந்தோஷங்களை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்க வேண்டிய நேரம். யாரேனும் நம்மை தேடி வருகிறார்கள் எனும் பொழுது அந்த நேரம் அந்த விஷயத்தை நாம் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நேரம் அதனை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உன் முன்னால் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை என்னவென்று காண்பித்து கொடுக்க வேண்டிய நேரம். இந்த வராகி உனக்காக வருகின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை, நீ எப்பொழுதுமே கவனமாக முன்னின்று தெரிந்து கொள். நாம் சரியாக எதையுமே எதிர்கொள்ளவில்லை என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது என்றால், உன்னை நீ மாற்றிக்கொள்ள தயாராக இரு. என் குழந்தையே, நமக்கு முதலில் நம்மை பற்றி தெரிய வேண்டும். நம் வாழ்க்கையை பற்றி தெரிய வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதனை பற்றி நமக்கு புரிய வேண்டும். எப்பொழுதுமே எதுவாயினும் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்களை நாம் உண்மையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணர்ந்திடும் பொழுது அவை அத்தனையிலும் உனக்கு மிகச்சரியான புரிதல் கிடைக்கும். நீ நினைத்தால் இதையெல்லாம் உன்னால் எப்பொழுதுமே முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று யோசித்து என் பிள்ளை நீ கலங்குவதை விட்டுவிடு. நான் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுப்பேன். எல்லா உண்மைகளையும் உனக்கு நான் சரியாக புரிய வைப்பேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம்
இனி உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என்றோ ஒரு நாள் உன்னை சுற்றி வந்து உன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை கொடுத்திட்ட மனிதர்களை நினைத்து என் பிள்ளை நீ கலங்கினாயல்லவா? இனி இவர்களை எல்லாம் நினைத்து நீ கலங்கிவிட வேண்டிய அவசியமே உனக்கில்லை. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் எப்பொழுதும் உன்னுடைய கஷ்டங்களை காணத்தான் துடிக்கிறார்கள். நீ அடைகின்ற வேதனையை காணத்தான் துடிக்கிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நீ மகிழ்ச்சியாக இருந்து அவர்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா? மதிப்பவனை மதிக்கும் பண்பு என் பிள்ளை உன்னிடத்தில் இருக்கிறது. உன்னை எதிர்ப்பவனை எதிர்கொள்ளும் துணிவும் உன்னிடம் இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் எதையுமே ஏற்றுக்கொள்ள துணிகின்ற இந்த நேரத்தை நீ ஒரு நொடி பொழுதேனும் விட்டுவிடாதே. உனக்கு வருகின்ற அத்தனை மாற்றங்களும் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். இனி என் பிள்ளை கலங்காமல் நிற்க வேண்டிய நேரம். உனக்கு தயங்காத பல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டிய நேரம். இதுவரையிலும் என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாம் போதும். எந்த இடத்திலும் யாருக்காகவும் உன்னை யார் என்று நிரூபிக்க நீ போராடி கொண்டிருக்காதே. இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் சீக்கிரமாக சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் யாரும் வர மாட்டார்கள். நீதான் உன்னை பார்த்து கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்கிறோமோ அது நமக்கு நிச்சயமாக திரும்ப வரும். கண்மூடித்தனமான அன்பை நாம் ஒருவரின் மீது கொடுத்தோமானால் அது நிச்சயமாக ஒரு நாள் நம்மை அளவைக்கும். யாரையுமே முழுமையாக நம்பிவிடக்கூடாது. அதிக பேச்சு நிச்சயமாக ஒரு நாள் நம்மை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கும். அதனால் யாரிடமும் தேவையில்லாமல் பேசக்கூடாது. யோசித்து பார்த்தால் வாழ்க்கை ஒரு குறுகிய காலம்தான். அதனால் எல்லாமும் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த வாழ்க்கையில் நடப்பது எதுவுமே உனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட நீ ஏற்றுக்கொண்டு அதை அந்த வாழ்க்கையை நகர்த்தி செல்ல தயாராகி விடுகின்றாய். நேரத்தையும் கடவுளையும் நம்பு. நேரம் பொன் போன்றது. கடவுளை நம்பினால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். எப்பொழுதுமே உன்னை தைரியமாக இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை தெய்வம் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீ எதிர்கொள்கின்ற மன மகிழ்ச்சியை உனக்கு தெய்வம் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டாலே அது போதும். எதற்குமே ஒரு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால், எதற்குமே ஒரு முழுமையான வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால், நீ எந்த நொடியிலும் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை விட்டு விடாதே. தெய்வத்தின் மீது கொண்ட அன்பை நீ இழந்து விடாதே. உனக்கு அத்தனையிலும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போவதை கண்கூடாக காணத்தான் போகின்றாய். அத்தனையிலும் மிகப்பெரிய உண்மைகளை நீ உணரப்போவதை காணத்தான் போகின்றாய். என் குழந்தையே, உன் முன்னால் இருக்கும் சில விஷயங்கள், நீ உன் வாழ்க்கையில் ஏதாவது தவறுகளை செய்திருந்தால் கூட இப்பொழுது அது உன் மனதை திருத்தி இருக்கும். அப்படியானால் நீ என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா? சாக்கடையில் தவறி விழுந்து விட்டேன், எழுந்து தலை முழுகியும் விட்டேன், இருந்தும் நாற்றம் கொஞ்சம் வீசிக்கொண்டுதான் இருக்கின்றது. அதை நினைக்கும் பொழுதெல்லாம் தாங்கிக் கொண்டுதான் பயணித்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து சாக்கடை நாற்றம் மறைந்து ஒரு நாள் சந்தன நாற்றம் வீசாதா என்று நீ திருந்தி விட்டாய். நீ செய்த தவறை என்னவென்று உணர்ந்து விட்டாய் எனும் பொழுது நிச்சயமாக அடுத்தடுத்த சூழ்நிலைகளில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய புதிய விஷயங்களை உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு கொடுக்க வேண்டிய அற்புதமான விஷயங்களை என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கென கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலம் கடந்து இந்த வாழ்க்கையில் என்னென்னவோ விஷயங்கள் உனக்கு பல நன்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டி இருக்கின்றதல்லவா?
இனி உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றும் நீ ஆசைப்படுகின்ற பல புரிதல்களை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. நீ எதிர்பார்த்ததை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியின் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். நாளைய விடியல் வியாழக்கிழமையினுடைய விடியல் குபேர பகவானுக்கு உகந்த விடியல். குபேர பகவான் ஒருவர் வீட்டில் தங்கிவிட்டார் என்றால் அந்த வீட்டில் பணம் வரவு என்பது அதிகமாக இருக்கும். அந்த வீட்டில் பணம் வருகின்ற வழி தெளிவாக இருக்கும். அதாவது குபேர பகவானினுடைய வேலை என்ன தெரியுமா? உன் கைகளில் வந்து சேர்கின்ற பணத்தை உன்னிடம் பத்திரமாக வைத்திருக்க உதவுவது, இந்த பணத்தை பெருக்குவது, பாதுகாப்பது. இது போன்ற செயல்களை குபேர பகவான் செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் எப்பொழுதுமே பணம் தங்கிக் கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, நாளை மாலை நேரம் சரியாக 5 மணியிலிருந்து 8 மணிக்குள் குபேர பகவானை உன் வீட்டிற்குள் நீ வரவழைக்க வேண்டும். வடக்கு முகமாக தீபம் ஏற்றி நீ குபேர பகவானை மனதார நினைத்து வழிபட்டாயானால் நிச்சயமாக நாளைய தினம் அவர் உன் வீட்டிற்கு வந்து உன் இல்லத்திலேயே தங்கியும் இருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதுமே உனக்கு தரக்கூடியது என்பதனை மறந்து விடாதே. இந்த வராகி நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது அந்த விஷயம் ஒட்டுமொத்தமாக உன்னுடைய வாழ்க்கையை என்னவென்று உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன் முன்னால் நின்று உனக்கு எதையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. மனமுடைந்து மனம் கலங்கி வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து பதறாமல் என் பிள்ளை நீ இருக்கின்ற நேரம் இனி எல்லாவற்றிலுமே நமக்கு சரியான வெற்றி கிடைப்பதை நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. உன்னுடைய தேவைகள் எல்லாமுமே உனக்கு பூர்த்தியாகும் நேரம். நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு சரியாக கிடைக்க வேண்டிய நேரம். நீ ஆசைப்பட்டதை எல்லாம் நிச்சயமாக பெற்றிட வேண்டிய நேரம். கனவிலும் நினைத்து பார்த்திடாத பேரதிசயங்கள் உனக்கு நடக்கப் போகின்ற காலம். குபேர பகவானினுடைய வருகை ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் வேறென்ன தேவைப்பட போகின்றது? என் குழந்தையே, முதலில் நம்பிக்கை வைத்து அவரை உள்ளே வரவழைக்க வேண்டும். எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, நீ நம்பிக்கை இல்லாமல் அவர்களை சோதிக்க நினைத்தாயானால் நிச்சயமாக அவர்களினுடைய ஆசிகள் உனக்கு ஒருபோதும் கிடைக்காது. அதையும் தாண்டி உனக்கு கிடைத்தது என்றாலும் அது ஒருபோதும் உனக்கு நிலைக்காது என்பதுதான் உண்மை. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ படுகின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய புரிதலை கொடுத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மனமுடைந்து மனம் வேதனைப்பட்டு நிற்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கை மாறுவதையும் நீ மறந்து விடாதே. நாளைய விடியலில் மாலை நேரம், நான் சொன்ன நேரம், குபேர பகவானினுடைய வருகை உன் வீட்டில் இருக்கும். லக்ஷ்மி குபேரரை வழிபடும் பொழுது செல்வம் பெருக்கெடுக்கும். உன் வீட்டில் செல்வ வளம் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ முறை என் பிள்ளைக்கு அம்மா ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் எடுத்துச் சொல்லும் பொழுதும் அதை என் பிள்ளை பின்பற்றும் பொழுதும் நான் பெருமகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன். அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டது. இனி நடந்ததை எல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நோக்கி உன்னை தயார்படுத்து. நாளை மாலை நேரத்தில் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய குபேர பகவானை வரவேற்க தயாராக இரு. என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்முடைய எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கும். நம்முடைய சிந்தனைகள் தான் எல்லாவற்றையும் நம் கண் முன்னால் உருவாக்கும். இனி என்ன வேண்டும் என்பதும் ஏது வேண்டும் என்பதும் சர்வ நிச்சயமான புரிதலை உனக்கு தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னாலும் நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு
இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை கண் முன்னால் நிறுத்த வேண்டும். குபேர பகவானை உன் வீட்டிற்குள் நான் வரவழைக்க நினைத்திருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக எனக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றம் நடப்பதை உன்னால் கண்டுகொள்ள முடியும். பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து கிடைக்கப் போவதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்காமல் இனி ஆரம்பிக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களுக்கு நீ விதையாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உண்மையாக இந்த விஷயங்களை எல்லாம் நீ உணர்ந்தது உண்மை என்றால் நாளை உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று கண்டுகொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.